முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் சமூக வலைதளங்களை கழக வளர்ச்சிக்கும் தேர்தலுக்கும் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து சென்னையில் இன்று நடைபெற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் தமது தலைமையிலான அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் சமூக வலைதளங்களை கழக வளர்ச்சிக்கும் தேர்தலுக்கும் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் யுக்திகள் உள்ளிட்ட பணிகளை முனைப்புடன் மேற்கொள்வது சம்பந்தமாக இன்று முதல் 26ஆம் தேதி வரை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை 10 மணிக்கு சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு அஸ்பயர் கே சுவாமிநாதன் தலைமை வகித்தார். அமைச்சர்கள் திரு டி.கே.எம். சின்னையா, திரு அப்துல் ரஹீம், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு, காஞ்சிபுரம் கிழக்கு, காஞ்சிபுரம் மத்தியம், காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் சமூக வலைதளங்களை கழக வளர்ச்சிக்கும் தேர்தலுக்கும் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் யுக்திகள் உள்ளிட்ட பணிகளை முனைப்புடன் மேற்கொள்வது சம்பந்தமாக விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் கழகம், எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை ஆகியவற்றைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.